காருக்கு வழிவிடுவதில் ஏற்பட்ட சிறிய வாக்குவாதம். காரில் இருந்து இறங்கிய 4 நபர்கள் மற்றொரு காரில் இருந்தவரை இழுத்து போட்டு என்ன அடி! போக்குவரத்து போலீசார் தடுத்தும் கேட்காமல் சட்டையை கிழித்து விரட்டி விரட்டி தாக்கிக் கொண்டிருக்கும் அதிர வைக்கும் காட்சி. சென்னை ராயபுரம் பகுதியை சேர்ந்தவர் மணிமாறன். மாலை 5:30 மணி அளவில் பட்டினப்பாக்கம் சந்திப்பு வழியாக காரில் சென்று கொண்டிருந்தார். சரியாக பட்டினப்பாக்கம் சந்திப்பில் முன்னால் சென்று கொண்டிருந்த காருடன் வழிவிடுவதில் தகராறு ஏற்பட்டு இருதரப்பினரும் காரை நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. முன்னால் சென்ற ஷிப்ட் காரில் இருந்து அப்போது இறங்கி வந்த 4 நபர்கள் போலீசிடமே இப்படி பேசுகிறாயா என கேட்டு மற்றொரு காரில் அமர்ந்திருந்த மணிமாறனை கீழே இறக்கி தாக்கி பரபரப்பை ஏற்படுத்துகின்றனர். தகவல் அறிந்த போக்குவரத்து காவலர்கள் அந்த இடத்திற்கு வந்து சக வாகன ஓட்டிகள் சென்று தடுக்க முயன்றும் முடியாததால் தொடர்ந்து மணிமாறனை அந்த 4 நபர்களும் சேர்ந்து தாக்கிக் கொண்டே இருக்கின்றனர். அதில் ஒரு நபர் காவல்துறையில் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் என தெரிவித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டாராம். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு இது சம்பந்தமாக 3 நபர்களை பிடித்து விசாரித்து கைது செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சேலத்துல இருசக்கர வாகனத்தை ஓட்டும் போது செல்போனை பார்த்துட்டே ஓட்டிட்டு வந்ததால விபத்து ஏற்பட்டு வாலிபர் இப்போ படுகாயம் அடைஞ்சு சிகிச்சை எடுத்துட்டு வரக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கவனக்குறைவால இப்படி ஒரு விபரீதம் ஏற்பட்டிருக்கு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேந்தமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் 20 வயதான வசந்த். இவரு சேலத்துல ஒரு ஸ்டுடியோல வேலை செஞ்சுட்டு வராரு. வழக்கம் போல வேலைக்கு போறதுக்காக தன்னுடைய இருசக்கர வாகனத்துல இவர் வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ கோட்டை பகுதியில டீ குடிச்சு மறுபடியும் இருசக்கர வாகனத்துல இருந்து கிளம்பும் போதுதான் வாகனத்தை ஓட்டிட்டே செல்போனையும் பார்த்துட்டு வந்ததா கூறப்படுது. அந்த நேரத்துல புது பேருந்து நிலையத்தில இருந்து பழைய பேருந்து நிலையம் நோக்கி பேருந்து ஒண்ணு போயிருந்திருக்கு. நகர பேருந்து போயிட்டு இருக்கும் போதுதான் அதிவேகத்துல வசந்த் போனை பார்த்துட்டே வண்டியை ஓட்டிட்டு வந்ததா கூறப்படுது. எதிர்பாராத விதமா அரசு பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதி விபத்துக்குள்ளாகி இருந்திருக்கு. இந்த விபத்துல இருசக்கர வாகனத்தினுடைய முன்பகுதி முழுசா சேதமடைஞ்ச நிலையில வசந்துக்கு தலையில காயம் ஏற்பட்டு உடனடியா அக்கப்பக்கத்தில் இருந்தவங்க அவரை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. படுகாயம் அடைஞ்ச வசந்துக்கு இப்போ தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. கவனக்குறைவா செல்போனை பார்த்தபடியே வாகனத்தை ஓட்டுனதாலதான் இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டதா கூறப்படுது. ஒரே ஒரு பூனையால இங்க 5 பேர் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. பாழடைஞ்ச கிணத்துல விழுந்த பூனைய காப்பாத்துறதுக்காக போன 5 நபர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் சோகத்தையும்